ஏண்டா, நான் உன்னை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்தினாலும் திட்டினாலும் உனக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவமே வராதா? அப்படி என்னடா லவ் உனக்கு என் மேல? தூங்கும் போது கூட அமைதியா தூங்க மாட்டல்ல? வாலு என்னமோ உன் கூட கத்திக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு 2 நாள் நீ ஊர்ல இல்லாததும் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நீ இப்படி இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ஏன்டா நான் இவ்வளோ லேட்டா பார்த்தேன்? உன்னை முன்னாடியே பார்த்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன்ல. உன் கூட இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்னமோ தெரியல, எனக்கு உன்னோட சண்டை போடுறது கூட அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எங்க நம்ம நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வாழ ஆரம்பிச்சிட்டா நீ எல்லா ஹஸ்பண்ட் மாதிரி மாறிடுவியோன்னு. அதுதான் என்ன உன்கிட்ட இருந்து விலகியே இருக்க வைக்குது. அது மட்டும் இல்ல, நீ இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலையும் எனக்கு மேல சந்தேகமா இருக்கு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, நீ என்ன முதல் தடவை பார்த்தப்பவே ஏதோ 10-15 வருஷம் பார்த்து பேசி பழகினவங்கள பாக்குற மாதிரி பார்த்த. நீ ஏன் அப்படி பார்த்தங்கிற சந்தேகம் எனக்கு இன்னமும் இருக்கு. நீ என்ன பார்த்ததும் என்கிட்ட முதல்ல என்ன சொன்னேன்னு தெரியுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்ட. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப எனக்கு எல்லாமே ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காம என்னால எந்த முடிவுமே எடுக்க முடியாது. எனக்கு இப்பதான் வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. அந்த ஆசை நிராசையாகாம பாத்துக்க வேண்டியது உன்கிட்டதான் இருக்கு.